நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திண்டுக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. பாதாள செம்பு முருகன் சொல்லப்படுற இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த கோயிலாகவும், முருகன் கோயிலே இதை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னா கூட சொல்லலாம். முருகன் கோயில்னா பொதுவாக வந்து மலை மேலே இருக்கும், இல்லைன்னா தரத்தளத்தில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் இருக்குங்க. அதான் வந்து பாதாள செம்பு முருகன் அழைக்கப்படுறாங்க. இப்போ டாப் 10 நடிகர் தனுஷ்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களும் சரி, அரசியல்வாதிகள், பணக்காரர் வரைக்கும் இந்த கோயில் வராத ஆளுகளே கிடையாது. ஸோ இந்த கோயில் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருங்காலி மலையும் ஃபேமஸாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே முருகன் கோயிலில் சங்கிலி கருப்பணசாமி சிலை இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாதாள செம்பு முருகன் கோயிலில் தான். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் நீங்கள் வேண்டி நடக்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மனசார வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வைப்பை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பாதாள செம்பு முருகன் வழி பண்ணோம்னா கீழே 18 படி இறங்கி தான் இந்த முருகப்பெருமானை வந்து தரிசிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, பிரம்மன், பிள்ளையார், சிவன் ஆகியோர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களையும் மனசார வேண்டிக்குங்க. ஸோ நம்மளும் வேண்டி வீட்டுக்குலாம் வந்து துண்ணூறு பாக்கெட் வாங்கியாச்சுங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசார வேண்டிங்க. கண்டிப்பாக நடக்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இந்த கோயில் லொகேஷன் எங்கே இருக்கும் பார்த்தா திண்டுக்கல் டு பழனி ரோட்டில் ரெட்டியார் சத்திரத்தில் ராமலிங்கப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போனால் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள்.